ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பெரியப்பா இறந்ததுக்கு இரங்கல் தெரிவிச்சிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சொன்னவங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பேர் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் ரொம்ப வயசானவர் தானே. நான் இவ்வளோ பேர் இரங்கல் தெரிவிச்சிருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை. வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி தான் மெசேஜ் எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அன்னைக்கு இருந்தே மெசேஜ் வந்திருக்குது. எனக்கு தெரில. நான் அந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப் நான் ஓப்பன் பண்ணவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் காலையில் ஓப்பன் பண்ணேன். அவ்வளோ மெசேஜ் வந்துருந்துச்சு. கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்புறமா வீடியோ எடுக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வர முறையும் வந்துகிட்டே இருந்தாங்க. உறவினர்கள்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கூட வந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் அங்கே போயிட்டு ஆடு மாடையும் பார்த்துட்டு வந்துட்டு எங்கள் அம்மா இங்கே இருந்தாங்க. அப்புறம் நான் அங்கே போயிட்டு இப்போ நான் எங்கள் அம்மா அங்கே போயிருக்கிறாங்க. அப்புறமா இன்றைக்கி பெரியம்மாவை அந்த கூட பிறந்தவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த விருந்தெல்லாம் செஞ்சு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து கொண்டு அழைச்சி கொண்டு விடுவாங்கள்ல, அந்த முறை செய்யறதுக்காக இன்றைக்கி பெரியம்மாவை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அதனால தான் சரி டைம் கிடச்சின்னு வீடியோ எடுக்கிறேன். உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ, சரிங்களா? அப்புறமா காய்ச்சலுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உள்காய்ச்சல் அதிகமாக இருக்குது. என்னால் உட்கார முடியல, பேச முடியல, ரொம்ப கிறுகுன்னு வருது. இப்போ பேசி முடிச்சுட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இன்னும் சமையல் எதுவுமே செய்யலை. எல்லாருமே கிளம்பி போனதுனால நான் மட்டும்தான் இருக்கேன்ட்டு சமையல் செய்யலை. எங்கள் பெரியம்மா சமையல் செஞ்சு சாப்பிடுன்னு தான் சொன்னாங்க. செய்யவே இல்லை. இப்போ தான் சின்ன மாமனார் வந்துட்டு போனாரா அந்தியூர்லேருந்து. அப்புறம்லாம் பார்த்துட்டு பேசிட்டு உட்காந்துட்டு இருந்து என்ன செய்யவே இல்லை. அரிசியே இனிமேல் தான் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ரசம் இருக்குது, சாப்பிட்டு டேப்லெட் போடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முடியல, கிறுகிறுன்னு வர மாதிரி இருக்குது. பேசவே முடியல, மூச்சு வாங்குது பார்த்தீங்களா? ரொம்ப பெரியம்மா தான் ரொம்ப அழுகுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வயசாகி இறந்தவங்க வீட்டில் இந்த அளவுக்கு அழுது நான் பார்த்ததே இல்லை. உண்மையாலுமே அதுதான். அழுகாமலாம் யாருமே இருக்க மாட்டாங்க, பாசம் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு கத்தி கதறி கூப்பாடு போட்டு ஆர்ப்பாட்டம் போட்டு ரொம்ப ஒரு அப்படி அழுக பெரியம்மா. சொல்லவே முடியல எனக்கு எப்படின்னு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ஐயோ சாமி. அதுக்கப்புறம் எப்படிடா உங்களை தேத்தி கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏதோ சொந்தக்காரங்களாம் இருந்ததுனால அமைதியாக இருக்கிற அப்படி. இப்போ கொஞ்சம் அழுகிறது இல்லை. நீ இன்னைக்கு எல்லோரும் கிளம்பிடுவாங்க. ஆனால் விருதான முடிச்சுட்டு எல்லாம் வச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு சாயங்காலம் எல்லாருமே கிளம்பிடுவாங்க. நான் மட்டும்தான் இருப்பேன். என்ன வாங்கினதில்லை. அதுக்கப்புறம் தான் பயமாக இருக்குது எனக்கு. ஏன்னா யாரும் இல்லாதப்பவும் அமைதியாக எப்பவும் போல இருந்துட்டாங்கன்னா கேஷுவலாக நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ நான் ஊருக்கு போகிறதா இருந்தாலும் போயிட்டு அங்கேயும் பார்த்துட்டு வந்துக்கலாம். அது இன்றைக்கி நானும் ஊருக்கு போயிடுவேன்னு நினச்சிட்டேன். அப்படி ஏன் சாமி இன்றைக்கே ஊருக்கு கிளம்புறீங்களா அப்படின்ட்டு கேட்டேன். அப்படி நான் இருக்கிறேன், உங்கள் அப்பா தான் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம். அப்படி ஏன்னா எக்ஸாம் நடக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் நம்ம லீவ் போட முடியாது, சரிங்களா? அதனால போயிட்டு எங்கள் அம்மாவும் வேலைக்கு போகணும். அவங்களும் ஆடு மாடு பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியாது. லீவு ஆல்ரெடி போட்டாச்சு. அதனால் இன்றைக்கி சக்தி குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஊருக்கு போகிறேன்னு சொன்னா. அப்படி போயிட்டு நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் எக்ஸாம் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு நான் பெரியம்மா வீட்டில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். அவர் இருக்கும்போதும் சரி, அவர் இறந்தப்பவும் சரி, அந்த அளவுக்கு எனக்கு அழுதே இல்லைன்னு சொல்ல நான் தெரிவிச்சுக்கல. இப்போ அவங்க ஜனங்களாம் இருந்தப்போ கூட எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ பார்த்தா வீடே வெறுமையாக இருக்குது. அந்த இடத்துல எப்போவுமே நான் வந்தேனாவே அங்கே படுத்துட்டு இருப்பாரா, வந்த உடனே போய் பார்ப்பேன் என்ன பண்ணுறாருன்னு. வந்த உடனே ஏன்னா வெளியிலேயே இருக்கிறாரா, பெரியம்மாள் பார்க்கறதுலேயே வந்தோடனே அவர் பார்த்துருவேன். அவர் முடிச்சுட்டு இருந்தாருன்னா இப்போ தான் வரீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஆமான்ட்டு கைக்கு கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு பேசிட்டு வருவேன். தூங்கிட்டு தானே விட்டுருவேன். பார்த்துட்டு விட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திரிச்சதுக்கப்புறம் பேசுவேன். அந்த இறக்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்கிறாரு, பாப்பா வர சொல்லு, சக்தி வர சொல்லு அப்படின்னு. நீங்கள் பெரியம்மா வருவாங்க, நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா வரமாட்டாங்க, சாப்பிட்டீங்கன்னா வருவாங்கன்னு சொன்னதுனால சாப்பிட்டாரம்மா. அதுக்கப்புறம் நான் வந்தவா குளிச்சுட்டு போகலான்ட்டு வந்தது இப்படி ஆகிப்போச்சு. இங்கேயே இருக்கிற மாதிரி ஆகி அவருக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி காய்ச்சல் அவ்வளோ கொதிக்குது. டேப்லெட் போட்டு கேட்டுருச்சு, காய்ச்சல் கூட சரியாயிடுச்சு. ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு போயிட்டு வந்துச்சு. அடுத்த நாள் சுத்தமாக மத்தியானம் வரைக்கும் நல்லா பேசினது, அப்புறம் சுத்தமாக நினைவே இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆயுசு அவ்வளோதாங்க அவருக்கு. ஆனால் வாழ்ந்து நல்ல முறையாக மனைவி இவ்வளோ பணிவிடைகள் செஞ்சு அவரால் கொடுத்து வச்சுருக்கிறாரு. பெரியம்மா கிடைக்கிறதுக்கு பெரியம்மா அவர் கிடைக்கிற கொடுத்து வைக்கல. பெரியப்பா தான் பெரியம்மா கிடைக்கிற கொடுத்து வச்சுருக்காங்க.
அவ்வளோ பணிவிடைகள் யாருமே செய்ய மாட்டாங்க. அந்த அன்னைக்கு இந்த ஊர்லேயே எல்லாருமே அதை தான் சொன்னாங்க. யாருமே எந்த எவ்வளோதான் சம்பாரிச்சு கொடுத்தாலும் ஒய்ஃபு இந்த அளவுக்கு பார்த்துக்கிறது நான் பார்த்ததே இல்லை. ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி தான் பார்த்தேன். அப்படி அப்போ கூட சொல்லிட்டு அழுகிற, அப்படி நீ எந்திரிச்சே நீ உட்காரலினாலும் பரவாயில்ல, படுத்துட்டே சாப்பிட்டு நீ படுத்துட்டு இருந்திருந்தீங்கன்னா போதுமே, நான் பார்த்துட்டு இருந்திருப்பேனேன்னு தான் அப்படி தான் சொன்னாங்க. எல்லாரும் கூட கேட்குறாங்க, ஏன் எத்தனை வருஷமாக அவருக்கு பணிவேலை செஞ்சது பத்துலையா, இன்னும் சீரழியணும் அவரை வச்சுட்டு, எந்திரிக்க முடியாமல் உட்கார முடியாமல் இருக்கிறவரை வச்சுட்டு சீரழியோன்னு இருக்கிறியா, கம்முனிரு அப்படிங்கிறாங்க. தெரியுமா, அதெல்லாம் ஏற்றுக்கவே இல்லை. என்ன இருந்தாலும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குமில்ல. ஏன்னா குழந்தைங்க கூட அவருக்கு அவங்களுக்கு யாருமே இல்லை, நாங்கள் இருக்கிறோம், இருந்தாலுமே அவங்களுக்குன்னு யாரும் இல்லை. 2 பேர் மட்டும் இருந்ததுனால இப்போ சாப்பிட்றனாலும் 2 பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க, ஒன்றா தான் சாப்பிடுவாங்க. தனித்தனியாக சாப்பிட்டது இல்லை. டீ குடிக்கிறதுனா ஒன்றா தான் குடிப்பாங்க. அப்புறம் ஏதாவது மட்டன் சிக்கன் செய்கிறதா இருந்தால் ஒன்றா தான் உட்காந்து வெங்காயம் தோல் உரிச்சு தருவார் அவரும். அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒன்றாவே உட்காந்து சாப்பிட்றது பேசுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால இப்போ நம்ம தனியாக இருப்போமோ, இவங்கெல்லாம் நம்மளை விட்டுட்டு அங்கே ஊருக்கு போயிடுவாங்க, நம்ம தனியாக தான் இருப்போம் அப்படிங்கிற ஒரு நிறைய கவலைகள் இருக்குமில்லங்க அவங்களுக்கு. நம்ம வாயில் சொல்கிறோம் நாங்கள் இருக்கிறோம், என்ன பிரச்சனை, வயசானவர் தானே, அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம், பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு தேத்துறதுக்காக சொல்லலாம். இருந்தாலும் அவங்க நிலமையிலிருந்து யோசிக்கும் போது எல்லாம் வெறுமையாக தானே தெரியும். யார் எப்படி இருப்பாங்களோ என்னமோ, இந்த காலத்தில் பெற்ற குழந்தைகளே நம்ப முடியறதில்ல. ஆனால் எங்கள் பெரியம்மா எங்களை நம்புது இல்லைன்னு சொல்லலை, அவங்களுக்குன்னு கூடவே 24 மணி நேரம் இருக்கிறக்கு ஒரு ஆள் இருக்கணும் இல்லைங்க. அந்த மாதிரி இருக்காதுல்ல நாங்கள் என்னதான் இருந்தாலும் அப்படின்னு அந்த ஒரு ஃபீலிங்கில் இருக்கிற. அப்படி பார்க்கலாம், கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருக்கிறேன். பெரியம்மா என்னன்னு நான் இன்னும் கேட்கல அதை பற்றி. ஆனால் கேட்டவங்க சொன்னாங்க, நாளே எங்கேயும் போக மாட்டேன், இந்த வீட்லேயே இருந்துக்குவேன் அப்படின்னு சொன்னதா எனக்கு தகவல் வந்துச்சு. ஆனால் நான் இன்னும் அதை பற்றி பேசலை, கேட்கல. பார்த்துட்டு கூட கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறத எனக்கு பெட்டர்னு தோணுது. ஏன்னா நானும் ரொம்ப கஷ்டம்தான் படுறேன், குழந்தைங்களையும் பார்த்துக்கிறக்கு ஆள் வேணும். ஆடு மாடு கூட நான் மேய்ச்சிக்குவேன், குழந்தைங்கள எங்கள் பெரியம்மா பார்த்துக்கலாம். ஒன்றாவே சாப்பாடு எங்கள் பெரியம்மாளுக்கு தனியாக செலவு வாங்கி அதை கொண்டு வந்து கொடுத்து அது தனியாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு. அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு ஜாமானம் அவ்வளோக்கெல்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஃபர்னிச்சர் ஜாமானமெல்லாம் அதிகமாக இல்லை. எல்லாம் எடுத்துகிட்டு வாடகைக்கு விட்டுட்டு கூட நம்ம அங்கே கூட்டிகிட்டு போயிட்டோம்னா நான் சமைச்சு கொடுத்துடுவேன். பாப்பா என்ன பண்ணுவேன் அப்படின்னு தெரியல. நான் அதை பற்றிலாம் இந்த முடிவும் எடுக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்காரர் தான் அதில் முடிவு இருக்கிற, அப்படி கூட்டிகிட்டு போயிடலாம், குழந்தைகளும் பார்த்துக்கோ, அப்படி உனக்கும் ஒரு துணைக்காச்சு, அவங்களுக்கும் நீ துணையாக இருப்ப, இங்கெல்லாம் தனியாக விட்டுட்டு போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்க முடியாது, இவ்வளோ நாள் உங்கள் பெரியப்பாக்காக அலைஞ்சோம், நீ பெரியம்மா இருக்குதுன்ட்டு. அது எங்கள் பெரியம்மா எப்படி தெரியுங்களா, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படி. ஆனால் என்னை அப்படி ஃபோன் பண்ணி வா வா வான்னு நச்சரிச்சுக்கிட்டு நான் இங்கே இருந்துகிட்டே இருக்கணும். வாரத்துக்கு ஒரு 3 நாள் கூப்பிட்ருவோம். அப்படி என்னால் அலைய முடியறது இல்லைங்க. 2 பஸ்ஸு பக்கமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூட இங்கே இருந்துட்டு கொஞ்ச நேரம் வண்டி எடுத்துகிட்டு வந்தோம்னா இருந்துட்டு அப்புறம் போகலாம். அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருந்தால் நம்மளுக்கு கவலையே கிடையாது. இது 2 பஸ் மாதிரி போகிற தூரங்க, நம்ம எப்படி வந்துட்டு போக முடியுங்களா? வாரத்தில் 1 நாள் வந்தாவே டயர்ட் ஆயிடுது. இது 2-3 நாளெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது குழந்தைங்கள லீவில் கூட்டிகிட்டு வரனா சனிக்கிழமை மேக்ஸிமம் ஸ்கூல் வச்சுருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை 1 நாள் தான் இருக்கும். வந்தோம்னா அப்போவே மறுபடியும் ஓடுற மாதிரி இருக்கும், சிரமமாக தான் இருக்குங்க. பார்க்கலாம், கூட்டிகிட்டு போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஐடியா. ஏன்னா இப்போ எங்கள் அம்மாவும் நாங்களும் வேலைக்கு போகிறதுனால அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த வேலை இப்போலாம் அதிகமாக இருக்கும். நான் ஊருக்கு வந்துட்டுனா 1 நாள் வந்தாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒன்று தான் அவங்களுக்கு லீவு, அந்த 1 நாள் ஃபுல்லாக அவங்க வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். நாங்கள் இருந்தோம்னா ஏதோ கொஞ்சம் குறையும் இல்லை சமையல் வேலை. பார்த்து தான் முடிவு பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி. இரங்கல் தெரிவித்த அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றி, மனமார்ந்த நன்றி. சரிங்களா, இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் தெரியும், எனக்கு தெரியும். மனிதாபிமானம் இருக்கிற எல்லாருமே இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு சில ஈனப்பிறவிகளெல்லாம் இருக்குதுல்ல, அதை பற்றி நம்ம ஏன் கண்டுக்கணும், நம்மளுக்கே 1008 பிரச்சனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பேசவே முடியல, மூச்சு வாங்குது. அதுக்கப்புறமா நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால முந்தின நாள் போட்ட வீடியோலாம் குளிச்சுட்டு அவர் பவுடர்லாம் அடிச்சுட்டு இருந்ததில் நல்லா இருந்திருப்பார், கொஞ்சம் ஆக்டிவாக இருந்திருப்பார், பேசினாருன்னு கூட நான் சொன்னேன் இல்லைங்க. அதுக்கப்புறம் எப்படி ஆச்சுன்னா அந்த அன்னைக்கு அந்த புதன்கிழமை 8:40க்கு தான் நைட் அவர் இறந்தது. எப்படின்னா அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் இருந்தவர் கொஞ்ச நேரம் தூங்கினாருங்க. நான் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தூங்கிட்டு இருந்தவர் எழுந்திரிச்சதுக்கப்புறம் சுத்தமாக சுயநினைவே இல்லைங்க. என்னை பார்த்தா கூட ஒரு ரியாக்ஷனும் இல்லை, பெரியம்மாவை பார்த்தாலும் ஒன்றும் இல்லை, சும்மா கையை மட்டும் இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டாரு, ரியாக்ஷனே கொடுக்கல. அப்போவே கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கையை பிடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆக அந்த கையை பிடிக்கிறது கூட இல்லை,
கண்ணு மட்டும்தான் இப்படி திறந்துருக்குது, வாயில் மட்டும் மூச்சு விட்டுருந்தாரு. அப்போ எனக்கு சுத்தமாகவே நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரத்துலேயே 8:40க்கு இதாகிட்டார். மத்தியானம்லாம் அவ்வளோ ஆக்டிவாக இருந்தார். கேட்டால் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியவங்களாம் அது அப்படி தான் தெம்பை கொடுத்து இருக்கும், அப்புறம் அப்படியே இதாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ அந்த அன்னைக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருந்தார், கொஞ்சம் ஆக்டிவ் ஆனார். அதுக்கப்புறம் பால் கூட நான் கொடுத்தேன், ஒரு 2-3 ஸ்பூன் சாப்பிட்டாரு, தண்ணி குடித்தார். அப்புறம் கொஞ்ச நேரம் குளிக்க வச்சாங்க, தூங்கினார். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு கையை மட்டும் இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தார். அப்புறம் சுத்தமாக சுயநினைவு இல்லாத கண்ணை மட்டும் திறந்துருந்தது. அப்புறம் 8:40க்கு இதாகிட்டார். அப்படி தான் இதாச்சு. உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நான் வீடியோவில் நல்லா இருக்கிறாரு கொஞ்சம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்கள்ல, அதனால் கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ. சரிங்களா? நிறைய பேர் கேட்டாங்க, நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னீங்களே சிஸ்டர், அந்த வீடியோவில் கூட கொஞ்சம் நல்லா இருந்தார், தப்பிச்சுக்குவாருன்னு தான் நாங்கள் நினச்சோம், அப்புறம் எப்படி இப்படி திடீர்னு ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் ஒருத்தருக்கும் சொல்ல முடியாதுங்க, அதனால் சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தது நான் தான், எல்லாம் வெளியில் உட்காந்துருந்தாங்க, நான் தான் பார்த்து டைம் சொன்னேன்.